ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம்மா. ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடந்திருக்கிறது. மே 4ல ஒரு மாற்றம், மே 10ல ஒரு பெரிய ஷிஃப்ட் அரசியல் ரீதியா. இன்றைக்கு மே 22லயும் அது மாதிரி ஒரு பெரிய ஷிஃப்ட் நடந்திருக்கு அப்படின்னே நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்ப விசிக ஐயுஎம்எல் தாவேகவுடைய அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறார்கள். நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க இந்த மாற்றங்களை? இல்ல, அரசியல்ல வந்து எதெல்லாம் நடக்காது என்று நினைக்கிறோமோ அதெல்லாம் நடக்கிறது தான் அரசியல். பாலிடிக்ஸ் இஸ் தி ஆர்ட் ஆஃப் இம்பாசிபிலிட்டிஸ்னு ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்கு. நம்ம எது நடக்காது, கூட்டணி 3 தேர்தலா வெற்றியை பார்த்து ஒன்றா கட்டுக்கோப்பா இருந்த கூட்டணி தேர்தலுக்கு அப்புறம் தோல்விக்கு அப்புறம் இப்படி பிரிஞ்சு சின்ன பின்னமாகும்னு யாரும் நினைக்க மாட்டாங்கல்ல. அது நடந்திருக்குல்ல அது. ஸோ அதனால வந்து அரசியல்ல வந்து இந்த மாதிரியான மாற்றங்கள் வந்து நம்ம ஆச்சரியப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்ன இதுல முக்கியமான விஷயம்னா, 3 தேர்தலா கட்டுக்கோப்பா வெற்றியை பார்த்தவங்க ஒரு தோல்வியிலேயே வந்து பிரிஞ்சு போயிட்டாங்கன்றதான் முக்கியமான விஷயம். ஆனா பிரிஞ்சு போனாங்கன்னா அதுக்கான காரணங்கள் நியாயமா இருக்கான்னு ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம். நம்ம முதல்ல வந்து தாவேகா அமைச்சரவை வெளியிலேருந்து ஆதரிக்க வேண்டிய காரணம் என்ன? ஜனாதிபதி ஆட்சி உள்ள வந்துடும், அதனால ஆதரிக்கிறோம் அப்படின்னாங்க. இப்போ உள்ள சேர வேண்டிய காரணம் என்ன? விடுதலை சிறுத்தைகளுடைய முக்கியமான கோஷம் அதிகாரத்தில் பங்கு பெறுவது. அதற்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு, உள்ள போறாங்க. விஜயுடைய பார்வை எப்படி இருக்கு? இவங்களெல்லாம் உள்ள சேர்த்தாதான் நமக்கு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும் அப்படின்ற அந்த அடிப்படையில இவங்களை உள்ள சேர்க்கிறார். இவங்களுக்கு உள்ள போறதுனால என்ன? அதிகாரம் என்பது மலர் கிரீடமா? அது மலர் கிரீடமாகவும் இருக்கும், அது முள் கிரீடமாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா விடுதலை சிறுத்தைகள்லாம் ஒரு 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 ஸ்பெசிபிக்கா ஒரு குறிப்பிட்ட கொள்கை அடிப்படையில் அவங்க இயங்குறவங்க. ஆக்சுவலா அந்த கொள்கைகளுக்கு வந்து பிரச்சனை வருமானால் அவங்க வந்து என்ன மாதிரியான கருத்துக்களை வெளிப்படுத்துவார்கள்னு சொல்ல முடியாது. திமுக ஆட்சியில வேங்க வயல் போன்ற பிரச்சனைகளை நம்ம பார்த்தோம். அதனால வந்து ஒரு திடமான கொள்கை உடையவர்கள் வந்து ஒரு கூட்டணியில் இருக்கும்போது அவர்களுக்கு பலவிதமான சோதனைகள் வரும். ஸோ இந்த அதிகாரத்தை ஏற்றுக்கொண்டதன் மூலமாக அவங்க லட்சியம் நிறைவேறுகிறது. அது இன்னொரு வாய்ப்பு எப்ப கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அதனால இதை ஏற்றுக்கொண்டது சரி. ஆனால் இதில் இருக்கிற சாதகங்கள் பாதகங்கள் அது கணக்கிலட நிறைய விஷயங்கள் அதுல இருக்கு. அது இனிமே வரப்போற காலகட்டத்தில் தான் அது தெரியும். அது எப்படி விடுதலை சிறுத்தைகள் அதை ஃபேஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஐயுஎம்எலுக்கும் பல பிரச்சனைகள் இருக்கு. அவங்களுக்கும் காங்கிரஸ், கேரளாவில் காங்கிரஸோட அவங்க ஆட்சியில் இருக்காங்க. இங்க வந்து காங்கிரஸ் இருக்கிறதுனால கூட இருக்காங்க. ஆனா அவங்களுக்கும் வந்து விஜயோடைய அந்த பாஜக பொறுத்து விஜய் நடவடிக்கைகள் எப்படி இருக்கு, அந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. புதிய கல்விக்குள்ளி ஏற்றுக்காத இருக்கிற விஷயங்கள் பல விஷயங்கள் இருக்கு. ஒரே நாடு ஒரே இது, அப்புறம் தொகுதிகள் மறுசீரமைப்பு போன்ற பல விஷயங்கள், பல கொள்கை சார்ந்த விஷயங்கள்லாம் இருக்கு. இந்த 2 கட்சிகளுக்குமே இருக்கு. ஸோ இதுல எப்படி வந்து தாவேகாவோட நடவடிக்கைகள் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்கணும் ஆக்சுவலா. அதனால இவர்கள் சேர்ந்ததை பத்தி திமுக வந்து வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பது என்னோட கருத்து. ஏன்னா அரசியல்ல வந்து இதெல்லாம் எதிர்பார்த்த ஒரு விஷயமா தான் நம்ம நினைக்கணும். ஆனால் திமுக தனிமரமா விடப்பட்டு விட்டதேன்னு நிறைய பேர் பேசுறாங்க. இப்ப ராஜாலாம் ட்வீட் போடுறாரு. இதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம். அரசியல்ல வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது அதை அவைல் பண்றதுதான் பெஸ்டான விஷயமா இருக்கும். அது திருமாவளவன் செஞ்சிருக்காரு. அதோடைய சாதக பாதகங்களை அவர் அனுபவிப்பார். ஆனால் அதுக்கு நீங்க வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து ஆங்கிலத்தில் மறுபடியும் ஒரு பழமொழி, அட்வர்சரிஸ் அஸ் அட்வான்டேஜஸ் ஒரு பழமொழி இருக்கு. அதாவது எதிர்ப்புகளை வந்து சாதகமா மாத்திக்கிற ஒரு விஷயம் இருக்கு. இப்ப நீங்க தனித்து விடப்பட்டிருக்கீங்க. நீங்க இந்த காலகட்டத்தை பயன்படுத்துங்க, உங்க கட்சியை பலப்படுத்துங்க, அடிப்படை மாற்றங்களை செய்யுங்க. கட்சியில 6 மாச காலம் இந்த அரசை விமர்சிக்காதீங்க, உங்க கட்சியை பலப்படுத்துற வேலையை செய்யுங்க. எங்க நம்ம தவறி போயிட்டோன்னு பாருங்க. இதை இந்த காலகட்டத்தை உங்களுக்கு திருத்த வேண்டிய காலகட்டமாக, திருந்திக்க வேண்டிய காலகட்டமாக நீங்கள் நினைச்சு நீங்க செயல்படலாம் இல்லையா? அதை விட்டுட்டு இன்ஸ்டாகிராம் மூலமா வெற்றி பெற்றாங்க அது இதுன்னு காரணங்களை தேடி, தோல்விக்கான காரணங்களை தேடி அலைய வேண்டியதில்லை. உங்களை பலப்படுத்துங்க, மாற்றம் ஒன்றே மாறாதுன்ற மாதிரி அடிப்படை மாற்றங்களை கொண்டு வாங்க. ஆக்சுவலா அது கொண்டு வராத கட்சி எதிர்காலத்துல வந்து பயணிக்காது. ஆக்சுவலா அந்த விஷயங்களை அவங்க பண்ணலாம். திமுக தளர வேண்டிய அவசியம் இல்லை. திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகளையோ அல்லது ஐயுஎம்எல்லையோ வந்து குற்றம் சாட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க பாதையில பயணிக்கிறாங்க. நாளைக்கு அவங்களுக்கு பிரச்சனை வந்தா மறுபடியும் இங்க தான் வருவாங்க. அவங்க நாளைக்கு 29 அவங்க மீண்டும் இங்க வரமாட்டாங்கன்றதுக்கு எந்த விதமான உறுதிமொழியும் கிடையாது. அதனால அமைதியா அவங்க கட்சியை பலப்படுத்துற வேலையை திமுக பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. ஆளுங்கட்சியை வந்து எந்த இடத்துல தவறுகிறதோ அவங்க விமர்சிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதை பார்த்துக்கொண்டு அவங்க அரசியல் நடத்த வேண்டிய அவசியம் இருக்கே தவிர தேவையில்லாம வாக்குவாதங்களை வந்து விசிகாவோடையோ ஐயுஎம்எல்லையோ வளர்த்துக் கொள்ள வேண்டிய அவசியம் திமுகவுக்கும் கிடையாது. விசிகாவும் அந்த வேலைகளில் ஈடுபடாதுன்னு நினைக்கிறாங்க. இப்போ விசிகாவோ ஐயுஎம்எல்ஓ தாவேகா அமைச்சரவைக்கு சென்றதற்கான காரணங்கள் அவங்க ஓரளவுக்கு ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. சமூக நலத்துறை அமைச்சகமாகட்டும், சமூக நீதித்துறை, சிறுபான்மையினர் நலத்துறை ஆகட்டும். அதனால அவங்களுடைய களத்துல இருந்து அவங்க செயல்படுவதற்கான அந்த வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற ஒரு ஜஸ்டிபிகேஷன் இருக்கு. திமுகவினுடைய இந்த ரியாக்ஷன், இப்போ என் வீட்டு தோட்டத்து தென்னை எதிர் வீட்டுக்கு இளநீர் தந்தால் அதனை என்ன சொல்றது இப்படின்னு ஆராசா போன்றவர்கள் பதிவிடுவது, அவங்க இன்னும் அதை பெட்டரா ஹேண்டில் பண்ணிருக்கலாமோ? அவங்க கட்சியோட நிறுவனர் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டுன்னு சொல்லியிருக்காரு. அந்த பழமொழி அவர் தான் சொல்லியிருக்காரு. ஏன் நீங்க வந்து அப்படி நினைக்கிறீங்க?
அவங்க அவங்களுடைய பாதையை பார்த்துட்டு போனாங்க, நம்ம நம்மளுடைய பாதையை பார்த்துட்டு போனோம்னு அப்படிதான் இருக்கணுமே தவிர அரசியல்ல வந்து இதுக்கு சென்டிமெண்ட்ஸுக்கெல்லாம் இடம் கிடையாதுங்க. அரசியல்ல வந்து என்ன வந்து அடுத்த அட்வான்டேஜ் என்ன, நம்ம கட்சிக்கு என்ன அட்வான்டேஜ், நமக்கு என்ன எதிர்காலம், அவருக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கு அவங்க ஓட் பேங்க்ல ஒரு பிரச்சனை இருக்குங்க. அவங்க அதை சரி பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஒருவேளை அதிகாரத்தில் இருந்தா அதை சரி பண்ண முடியும்னு அவங்க நினைக்கலாம் இல்லையா? அவங்க ரெண்டாவது அவங்க லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி ஒரு ஆட்சியில பங்கு பெறத்துக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இனிமே அடுத்த தடவை எப்ப கிடைக்கும்னு சொல்ல முடியாது. சோ இந்த சூழல்ல திமுக ஆட்சியில வந்து சமூக நீதியில ஒண்ணுமே பண்ணலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு சிந்தனை செல்வன் ஒரு பெரிய லிஸ்ட் பட்டியலிட்டு இருக்காரு. விடுதலை சிறுத்தைகள் சிந்தனை செல்வன் திமுக ஆட்சியில என்னென்ன நடந்ததுன்னு பட்டியல் போட்டு நன்றி சொல்லியிருக்காரு அவரு. அப்ப விடுதலை சிறுத்தைகள் மத்தியில் 2 விதமான ஒப்பீனியன் இருக்குமா? இருக்கிறதுக்கான சான்ஸ் இல்ல. திமுக ஆட்சியிலேயும் நடந்திருக்கு. ஆனால் இது வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு அவங்களுடைய நோக்கத்தை நிறைவேற்றதுக்கான ஒரு அட்வான்டேஜ் கிடைச்சிருக்கு. அதை அவங்க எடுத்து அந்த அட்வான்டேஜை அவைல் பண்றாங்க. அதை நம்ம விட்டுறணும். ஏன்னா அரசியல்ல வந்து இதெல்லாம் சகஜம். அது வந்து திமுக வந்து அவங்களை வந்து சீண்ட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த மாதிரிலாம் வந்து என் வீட்டு இளநீர் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு இளநீர் கொடுத்தா என்ன, என் வீட்டு தன்னை பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு இளநீர் கொடுக்கறதெல்லாம் அதெல்லாம் வந்து சர்வசாதாரணமான விஷயங்கள். இதெல்லாம் அரசியல்ல வந்து இதை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை. உங்க கட்சியை வளர்க்க வேண்டிய விஷயத்த பாருங்க, உங்க கட்சியை பலப்படுத்த வேண்டிய விஷயத்த பாருங்க, உங்க கட்சியில இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்க வேண்டிய விஷயங்களை பாருங்க, ஏன் தோத்தோன்றத உண்மையான காரணத்தை ஆராயுங்க. அதெல்லாம் பண்றதை விட்டு நீங்க விடுதலை சிறுத்தைகளை சீண்ட வேண்டிய அவசியம் என்ன ஆக்சுவலா? நன்றி திரு பிரியன், இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.